ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் டிஃபனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா உதிரி உதிரியான டேஸ்டியான சூப்பரான தக்காளி சேமியா எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த தக்காளி சேமியா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேங்க. இது வந்து 180 கிராம் அளவுக்கு இருக்குது. இந்த ஒரு பேக்கெட்டுக்கு வந்து தேவையான பொருட்கள் நான் இப்போ சொல்கிறேங்க. நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொருட்களை வந்து அதிகப்படுத்திக்கலாம். இது தாராளமாக 3 பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். இப்போது இதுக்கு ஒரு வெங்காயம், 4லேருந்து 5 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தாளிக்க தேவையான பொருட்கள், கூடவே கல்லுப்பு, மஞ்சத்தூள், ஒரு 3 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை 2, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பெரிய தக்காளி, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய தக்காளி, 1 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு இது நல்லா வந்து பொரியட்டும். பருப்பெல்லாம் கொஞ்சம் லேசாக கலர் மாதிரி வரும்போது ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி அதில் சேர்த்துருங்க. எப்பயுமே சேமியா உப்புமா செய்யும்போது நம்ம வந்து தண்ணியோடைய அளவு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக வரும். இது கூட 4லேருந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை போகட்டும். வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி விழுதை சேர்த்துடலாம். இதில் பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் சேர்க்குறோன்றனால மசாலாவோட வாசனையோட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாதுங்க. அப்படியே நம்ம சாப்பிட்றலாம். அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த தண்ணி இதோட சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எடுத்திருக்கேன். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதி வரட்டும். இந்த பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வந்து கொதிக்கும்போது 180 கிராம் அளவுக்கு சேமியாவுக்கு வந்து நம்ம 3 கப் அதாவது 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அளவு வந்து கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காக வரணும். திக்காக வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நீங்கள் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணணுன்னா செக் பண்ணிக்கோங்க. இதை மூடி வச்சிடலாம். இது நல்லா வந்து கொதி வரட்டும். நல்லா சூடாகி நல்லா கொதி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாவை போட்டுக்கலாம். இது ஏற்கனவே வறுத்த சேமியான்றனால நான் வறுக்கலை. இப்போ மோஸ்ட்லி கடைகளில் கிடைக்கிறது எல்லாமே ரோஸ்டட் சேமியா தான் கிடைக்குது. சேமியாவை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஓரளவுக்கு தண்ணி இழுத்ததும் மூடி வச்சு சிம்மில் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் விட்டுக்கோங்க. அப்போ நல்லா உதிரி உதிரியாக நமக்கு கிடச்சிரும். நிறைய பேருக்கு தக்காளி சாதம்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தக்காளி சேவைன்னா பிடிக்கும். நீங்கள் இந்த மாதிரி தக்காளி சேமியா செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் இதில் காய்கறிகள்லாம் சேர்த்து பச்சை பட்டாணி இதெல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து விடலாம். அந்த அளவுக்கு நல்லா ஹெல்த்தியாக நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு இழுத்ததும் மூடி வச்சுருங்க. மூடி வச்சு சிம்மில் வச்சிடலாம். நல்லா ஒரு தடவை வந்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க. சுவையான தக்காளி சேமியா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கொஞ்சமாக வறுத்த வேர்க்கடலையை கலந்து விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சாப்பிடும்போது அதோட க்ரன்ச்சினஸ் வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். தண்ணி கொஞ்சம் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா மூடி வச்சு சிம்மில் இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் விட்டு எடுத்திங்கன்னா போதுங்க. நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக ரெடி ஆயிரும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதே அளவுகளில் இதே மாதிரி தக்காளி சேமியா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.